தமிழகத்தினுடைய இந்த உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. ஆயிரம் விளக்கு தொகுதி களஞ்சியம் வெல்லும் பகுதி என்னடா புது பழக்கம். திமுக வெல்லுது, அதிமுக வெல்லுது, இதெல்லாம் வெல்லுதுன்னா செய்தி, சும்மா ஒரு செய்தி, வழக்கமான செய்தி. தாமரை வெல்லுது, இந்த கை சின்ன வெல்லுது, அது போடு. விசில் போட போறியா? தேட்டரில் அடிச்சுட்டு தெரியல, தெருவில் அடிச்சு தெரியல, ஊதி தெரியல, ஊது ஊது ஊது, எவ்வளோ நாள் ஊதி தெரியல பாரு பாரு, நீ யோசிச்சு பாரு. போட்ட அதெல்லாம் ஒரு நிகழ்வு, சாதாரண ஒரு சம்பவம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு 1000 விளக்கிலே என் அன்பு தம்பியின் ஆர்வீர்கள் இளவல் சோழன் களஞ்சியத்திற்கு இங்கே தியாகராஜ நகரின் தங்கைக்கு அனுஷா விஜயகுமாருக்கு நீங்கள் செலுத்தி வெல்ல வைப்பது என்பது எங்கள் வெற்றி அல்ல, உங்கள் வெற்றி. திமுக உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். ரெட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். கைச்சினத்துக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். தாமரைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். எந்த இடத்தில் நீங்கள் வென்றீர்கள்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிக்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேசுகிறார். நாங்கள்லாம் இந்த போராட்டத்துக்கு முறையாக அனுமதி கொடுக்கறது இல்லைன்னு சண்டை. அப்போ தொடர்ச்சியாக விமர்சிக்கிறோம் ஊடகத்தில். அப்போ சொல்றாரு, கடந்த 3 ஆண்டுகளில் கழக அரசு, திராவிட மாடல் அரசு 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. இதில் பெருமையா கொடுமையான்னு பாருங்க. 1,00,000 போராட்டத்தை 3 ஆண்டுகளை கூட இருக்கும். அப்போ 1,00,000 பிரச்சனைகளை தந்தது யார்? இந்த போராட்டங்களை மக்களுக்குள் திணித்தது யார்? அதிகாரத்தில் இருந்தவர்கள். எப்படி? 1,00,000 போராட்டம். அப்ப பிரச்சனைகளை தந்தவர்கள் இந்த பக்கம், பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் இந்த பக்கம். என் அன்பு சொந்தங்களை, நீங்கள் இதில் எந்த பக்கம்? அதான் இருக்கிறது.